செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். தற்பொழுது 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு தோல்வியுற்றவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவலை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்கள் தோல்வியுற்ற மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஸ்கேன் காப்பி அண்ட் ரீடோட்டலிங் A to Z பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணவங்க பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் எனக்கு பார்த்திங்கன்னா நம்பிக்கை இல்லை ப்ரோ, எப்படியும் மார்க் கம்மியாக இருக்குது, மார்க் போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு ஒரு டவுட்டாக இருக்குது ப்ரோ. அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக அடுத்த கட்டமாக போடுறேன், நெக்ஸ்ட் எக்ஸாம்லேயே எழுதி பாஸ் ஆகிடுறேன் அப்படின்னு முடிவில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு முக்கிய தகவல் தான். ஓகேங்களா, செல்லக்குட்டீஸ் எல்லாருமே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டேட் எப்போன்றதை நான் வீடியோ போட்டேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். அப்படி இல்லைனா கூட இந்த வீடியோலேயே A to Z டைம் டேபிளே பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். ஓகேங்களா, முதல்ல நம்மளுடைய 12ஆம் வகுப்பு தான் தேர்வு முடிவுகள் வெளியாச்சு. ஸோ அவங்களே நிறைய பேர் ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. எப்போனா அவங்களுக்கு 24ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, ஜூன் 24 பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் 24 லாங்குவேஜ், 25 பார்த்திங்கன்னா இங்கிலீஷு, 26 மற்ற சப்ஜெக்ட், 27, 28, 29 1ஆம் தேதி வரைக்கும் அப்படியே தொடர்ந்து எக்ஸாமினேஷன். ஜஸ்ட் ஒரு 1 டே மட்டும் தான் லீவாக இருக்கும், 1 day 2 day மட்டும் தான் லீவ் இருக்கும். மற்றபடிக்கு தொடர்ந்து எக்ஸாமினேஷன். ஓகேங்களா, ஏன்னா அவங்க காலேஜ் போகிறதுனால அடுத்தது காலேஜ் போன எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு டக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கான எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு பேப்பர் கரெக்ஷனே ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு அவங்களுக்கான ரிசல்ட்டையும் உடனே கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு முடிவில் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை இருக்கிறதுனால எக்ஸாமினேஷனை ஃபாஸ்ட்டாக வைக்கிறாங்க. ஓகேங்களா, சரி ஓகே ப்ரோ, 12க்கு மட்டும் தான் சொல்லுவீங்களான்னு கேட்டிங்கன்னா 11க்கும் சொல்கிறேன். ஓகேங்களா, 11க்கும் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு முடிஞ்ச மறுநாளே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 3, 4, 5, 6, 8, 9. ஓகேங்களா, அவங்களுக்கும் ஒரே வாரத்தில் அப்படியே 1 வீக்லேயே முடிச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்து நீங்கள் போகணும். ஓகேங்களா, ஏன்னா 11லேருந்து இப்போ நீங்கள் 12க்கு போய் படிப்பீங்க. இருந்தாலும் இது முடிஞ்சிச்சுன்னா ஒன்று முடிஞ்சிச்சிரா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் அதையும் முடிச்சிடணும் அப்படின்றதுலாம் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை தீவிரமாக இருக்கிறதுனால ஸோ மாணவ செல்வங்களுக்கு அடுத்த வாய்ப்பாக தன்னுடைய தோல்வியுற்று மனதை தளர விடாமல் இன்னொரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறணும் அப்படின்னு தான் நம்மளுடைய கவர்மெண்ட்டோடைய ஒரு முக்கியமான கருத்தாக இருக்குது. ஸோ செல்லக்குட்டீஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கான டேட்டும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேரெக்டாக நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதலாம். மாணவ செல்வங்கள் மேலும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா, எல்லாருமே பார்த்திங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நாட்களை நீங்கள் வேஸ்ட் ஆகாதீங்க. ஒவ்வொரு நாட்களும் நமக்கான முக்கிய நாட்கள் தான். ஷெடியூல் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எத்தனை சப்ஜெக்டில் ஃபெயிலோ அந்த சப்ஜெக்டை மினிமம் நீங்கள் அதிகமான மார்க்கை தாண்டி எடுக்கணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதனால் செல்லக்குட்டீஸ் எல்லாருமே தீவிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பயம் என்பது வேணாம். இதுலேயும் ஃபெயில் ஆகிடுமோன்னு நீங்கள் கடினமாக முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்தாலே நம்ம பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றுவிடும். ஓகேங்களா, அண்ட் மேலும் மாணவ செல்வங்கள் தோல்வியுற்றவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு சிலர்லாம் தவறான முடிவுக்கு போவீங்க. அதெல்லாம் எடுக்காதீங்கப்பா. உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம் இருக்குது. ஓகேங்களா, நமக்கு எதாக இருந்தாலும் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நமக்கு அந்த தோல்வின்னு இருந்தால் அந்த இடத்துல நம்ம சிந்தித்து செயல்பட்டாலே நம்ம வெற்றியை பெற்றுவிடும். ஸோ அதனால் செல்லக்குட்டீஸ் எல்லாருமே நீங்கள் ஃபெயிலான சப்ஜெக்டை தீவிரமாக படிங்க, நிறைய மார்க் எடுங்க. அதில் மார்க் எடுத்துகிட்டு காலேஜ் போகிறவங்க காலேஜ் சேருங்க, 11th 12th போகிறவங்க 10th 11th போகிறவங்க எல்லாருமே அடுத்தடுத்து ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா போக பாருங்கள். ஓகேங்களா, இங்கே ஸ்டாப் ஆகி நிறைய பேர் வேலைக்கு போகிறதோ இல்லை பார்த்திங்கன்னா அவ்வளோதான் எனக்கு இதுக்கப்புறம் படிப்பு வராது அப்படின்லாம் நிற்காதீங்க. எஜுகேஷன் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஹியூமன். ஓகேங்களா, அதனால் கண்டிப்பாக எல்லாருமே படிங்க. மாணவ செல்வங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, செல்லக்குட்டீஸுக்கு உங்களுக்கு என்ன அதிர்ச்சினா தொடர்ந்து எக்ஸாமினேஷன்ப்பா. நிறைய சப்ஜெக்ட்டில் ஒரு 3-4 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கல் தான். தொடர்ந்து எக்ஸாமினேஷன் நடக்கும். அதனால் நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணி முன்னாடி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறங்க. ஓகேங்களா, முன்னாடியே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்ல. அப்படியே பார்த்திங்கன்னா அதெல்லாம் முன்னாடியே படிச்சுட்டு இருப்பீங்க. சும்மா அன்றைக்கி ஒரு மறுநாள் நைட்டு மட்டும் கொஞ்சம் படிச்சிட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் பார்த்திங்கன்னா ரீகால் பண்ணிங்கனாவே முடிஞ்சிச்சு. டக்கு நீங்கள் எக்ஸாமினேஷனை நல்லாவே சிறப்பாக எழுதிடலாம். ஓகேங்களா, நம்ம எப்பவுமே முன்னாடி திட்டமிட்டு நம்ம இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டோன்னா அப்போதைக்கு நம்ம பார்த்திங்கன்னா அந்த திணற்றுதல், அதாவது பார்த்திங்கன்னா தடுமாற்றம் என்பது இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு மணித்துளிகளையும் வேஸ்ட் பண்ணாமல் கடினமாக படிங்க. ஓகேவா, அண்ட் மேலும் மாணவ செல்வங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கான தகவல்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆனில் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தீவிரமாக இதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அப்டேட் தான் அடுத்தடுத்து வந்திருக்கும். உங்களுக்கான பேப்பர் கரெக்ஷன், ரீவேல்யூவேஷன் அண்ட் பார்த்திங்கன்னா
நீங்கள் உங்களுக்கான ரிசல்ட் எப்போ இப்போ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு அதோடைய பேப்பர் கரெக்ஷன்னு நிறைய வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்க. உங்களுக்கு எனி டவுட் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட் பார்க்குறேன். அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. ஓகே செல்ல குட்டீஸ், பபாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.